சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ரொம்ப சின்ன ஒரு விஷயந்தான். இது நான் எந்த அளவுக்கு அதிகமாக உன்னை லவ் பண்ணுறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுகிறது தான். சும்மா ஒரு 2-3 லைனு. இது ஃபஸ்ட்டு நான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். விழுவது உன் கண்களில் என்றால் குழி இன்னும் கொஞ்சம் ஆழம் கூட போகட்டும். நடப்பது உன் கை கோர்த்து என்றால் பாதை இன்னும் கொஞ்சம் தூரம் கூட நீளட்டும் அப்படின்னு. இது ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஆனால் எப்படி சொல்கிறது, ஐ விஷ் டு ஸ்பெண்ட் த ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் வித் யூ அப்படின்னு சொல்கிறது நான் இந்த ஒரு 2-3 லைனில் சொல்லியிருக்கேன். அதான், விழுவது உன் கண்களில் என்றால் குழி இன்னும் கொஞ்சம் ஆழம் கூட போகட்டும். இப்போது லவ் அட் ஃபஸ்ட் சைட்டுன்னெலாம் சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா நான் அவங்கள ஃபஸ்ட்டு கண்ணால் பார்த்து தான் நான் லவ் பண்ணுறேன். அவங்க யார் என்ன எதுவுமே தெரியாது, கண்ணில் பார்த்து தான் நான் அவங்கள லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறது. இப்போ நான் உன்னை பார்த்துட்டேன், எனக்கு ஒன்று பிடிச்சிடுச்சு, இதுக்கப்புறம் நீ தான் எனக்கு அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன்னா நான் உங்ககிட்ட சரண்டர் ஆகிடுறேன். அது என்னவாக இருந்தாலும் சரி, நான் உங்ககிட்ட சரண்டர் ஆகிடுறேன் அந்த மாதிரி சொல்கிறது. நடப்பது உன் கை கோர்த்து என்றால் பாதை இன்னும் கொஞ்சம் தூரம் கூட நீளட்டும். இப்போது அதுதான் என்னோடய லைஃப் ஜேர்னியை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் உன் கூடவே ஸ்பெண்ட் பண்ணலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சரி, நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த சைட்லேருந்து ரெஸ்பான்ஸ் நம்ம கேட்டிருந்துருக்கணும். பட் இது ஒன் சைடாகவே எழுதியிருக்கேன். ஸ்டில் இது எழுதுனது என்ன அப்படின்றது தானே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இது நம்ம ரொம்ப அப்படி எப்படி சொல்கிறது, ரியலிஸ்டிக்காக ஒரு டிபேட்லாம் தேவையில்லை. அதுதான், எனக்கு உன் கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. உன் கையை பிடிச்சி ரொம்ப தூரம் நடக்கணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு உன் கூடவே இருக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நீயும் நானும் என்ன சொல்கிறது, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சண்டை போட்டு சமாதானம் ஆகி நம்மளோட வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்துட்டு போகணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஒரு 4 லைனும் நான் சொல்லியிருக்கேன். நல்லா இருக்குது. இது ஒரு மாதிரி படிக்கும்போது இது அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்க மாதிரி இருக்குது. சரி, இது அவ்வளோதான். இதை பற்றி பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணணுமா அப்படின்றது எனக்கு தெரியல. அவ்வளோதான். இது படித்தாலே புரியுது மீன்ஸ் இது கொஞ்சம் பொயட்டிக்காக இருக்குது. ஆனால் இது எக்ஸ்பிளைன் பண்ண வர விஷயம் அதுதான். எனக்கு உன்னை பிடிக்கும், நீ என் கூடவே இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். இது சொல்ல வர்றது என்னமோ இந்த 2 லைன் மட்டும்தான். இதை பற்றின உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்ட் கவிதைகள் இருக்குது வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டா பக்கத்துக்கு டிஎம் பண்ணுங்கள், இல்லை எனக்கு மெயில் அனுப்புங்க. எதில் வந்தாலும் நான் பார்த்துட்டு நான் அதுக்கான ரிப்ளை தரேன். ஒரு 7 to 10 டேஸ்க்குள்ளே நான் உங்களுக்கு எழுதி கூட அனுப்பிடுறேன். இப்போதைக்கு அவ்வளோதான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதை நான் நிறைய சொல்கிறதில்ல, அதனாலவாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.